I wish to say that we have highest respect for the chair. We have highest respect for the chair, and the house has to be conducted by rules of procedure. There is a list circulated to all the members on issues to be raised in the 0 hour. The honorable member is being allowed to raise issue which is not listed in this. Take your seat, take it. Mr. Mukul Vasli, take your seat. You are not aware. I had indicated 4 times. 4 times during ruling on 267 that the honorable member will be allowed. I've done it. Sushmita. Okay. One second, please. Sir. Take your seat. Sir, 1 second. I will just take 30 seconds, sir. Yes. Sir, I have filed several notices to talk about Assam floods and Bengal floods under 267. And he has already raised this issue before. He is being allowed to speak. No. Decline. And we are not being allowed to speak. No. Nothing will go on record. I have declined 267. I declined 267. The business of the house was not suspended. The proceedings of the house continued. When it is question of 0 hour, I allowed the honorable member at number 3. Mr. Radigo. ಮಹೋದಯ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಯಾವ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ, ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡ, ಹಿಂದುಳಿದ ವರ್ಗದ ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ಮೀಸಲಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣವನ್ನ ಇವತ್ತು ಹಾಡು ಹಗಲೇ ದರೋಡೆ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಲೂಟಿಯನ್ನು ಹೊಡೆಯಲಾಗ್ತಾ ಇದೆ. ಆದ್ರಿಂದ ಯಾವ ಪಾರ್ಟಿ ಇವತ್ತು ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಅಪಾಯ ಇದೆ, ಮೀಸಲಾತಿಯನ್ನ ರದ್ದು ಮಾಡ್ತಾರಂತೇಳಿ ಜನರಲ್ಲಿ ತಪ್ಪು ಭಾವನೆಯನ್ನು ಹುಟ್ಟಾಕಿ முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க மாநிலங்களவை தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் மறுப்பதாக கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்திலும் அமளியிலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது மாநிலங்களவையில் நடக்கக்கூடிய சூழல் என்ன, அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள், ஒருவேளை தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய அமளி நீடிக்கும் பட்சத்தில் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? பட்ஜெட் கூட்டத்தொடரின் 5வது நாள் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இன்று காலை அவை கூடியதும் கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் தொடங்கியது. இந்த நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் விதி எண் 267 கீழ் பல்வேறு நோட்டீஸ்களை வழங்கியிருந்தனர். அவையினுடைய வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாது சில பாஜகவை சேர்ந்த எம்பிக்களும் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள ஊழல்கள் குறித்து மாநிலங்களவையின் அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். ஆனால் எந்த விதமான நோட்டீஸ்களையும் ஏற்க முடியாது என்று மாநிலங்களவை தலைவர் அறிவித்தார். ஏற்கனவே இந்த விதி எண் 267 கீழ் வழங்கப்பட்ட நோட்டீஸ்களை அனுமதிப்பது குறித்து தன்னுடைய விளக்கத்தை தான் ஏற்கனவே பலமுறை வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். நாங்கள் அடிக்கடி இது போன்று நோட்டீஸ்களை கொடுக்கிறோம், ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் அனுமதிப்பதில்லை என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இது மட்டுமின்றி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் எம்பிக்களுக்கு வழங்கப்படும். பொதுவாக நாடாளுமன்றத்தில் அரசின் சார்பில் தான் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு தனிநபர் மசோதா என்கிற பெயரில் அவர்கள் சில மசோதாக்களை பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்புகளை அரசு வழங்கும். அந்த வகையில் இன்றைக்கு தனிநபர் மசோதாக்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது அலுவல்கள் பட்டியலில்.
ஆனால் 0 அவர் கொஸ்டின் அவர் என்பது அந்த பட்டியலில் பட்டியலிடப்படவில்லை. இருப்பினும் மாநிலங்களவை தலைவர் 0 அவர் என்று சொல்லப்படக்கூடிய பூஜ்ய நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதற்கும் சில எம்பிக்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர், நீங்கள் இது போன்று பட்டியலிடப்பட்ட அலுவல்கள் என்று ஒன்று இருக்கிறது, பட்டியலிடப்படாத அலுவல்கள் என்று மற்றொன்றை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அப்படி நீங்கள் அதை எடுத்துக் கொள்வதாக இருந்தால் வேறு ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே உள்ள பட்டியலிடப்பட்ட அலுவலில் ஏன் திருத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் சில ஆட்சேபத்தை முன்வைத்தார். தொடர்ச்சியாக இது தொடர்பாக அவை தலைவருக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் சில வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த அமளிக்கிடையே பூஜ்ய நேரம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஒருவேளை அமளி தொடர்ச்சியாக தொடருமானால் ஒரு 20 அல்லது 30 நிமிடம் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி முழு நாளும் அவை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த விதி எண் 267 கீழ் வழங்கப்பட்ட நோட்டீஸ்களை அனுமதிப்பது தொடர்பாக அவையிலே கூச்சல் குழப்பமும் அமளியும் ஏற்பட்டது. மாநிலங்களவையின் கள நிலவரங்களை வழங்கியதுக்கு மிக்க நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.